எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த விடுமுறை நாளாகிய செப்டம்பர் மாதம் 7ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியானவரே, இந்த மனமகிழ்வான ஆண்டவரே காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை, ஜீவனை தந்து எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக இந்த நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேளை, ஜெப வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. இந்த நாளின் இப்படி அற்புதமான வார்த்தையை தந்து அதன் வழியாக எங்களை ஆற்றி தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரியும் சாரியை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 609வது பாடலாகிய உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 609. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உனை சேருமோ. தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உனை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மீதிப்பார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மீதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளாயிலும், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளாயிலும், என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வசனங்களில் இருக்கின்ற வார்த்தைகள். மீண்டும் இயேசு ஆண்டவர் காது கேளாதவரை நலம் பெறச் செய்தலை நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை அவர் கப்பர்நகூமிலே ஆரம்பித்து அங்கிருந்து மெதுவாக அது வளர்ந்து நகர்ந்து உருண்டோடி புறஜாதியாருடைய தேசத்துக்கு சென்றது என்பதை நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம். தீரு சீதோன் பகுதிகளில் அவர் வரும்போது கானானிய பெண்ணினுடைய மகளை சுகப்படுத்தினதை நேற்று நாம் பார்த்தோம். கானான பெண்ணுடைய விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். இங்கே மீண்டும் ஒரு சுகத்தை அவர் கொடுக்கிறார். மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். தீரு சீதோன் கலிலேயா போன்ற நகரங்கள் எல்லாம் புறஜாதியாருடைய தேசம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவும் கலிலேயா என்பது இயேசு ஆண்டவருடைய சீடர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு இடம், புறஜாதியாருடைய இடம். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அங்கே பாருங்க, தீரு சீதோன் அந்த எல்லைகளில் இருந்து வருகிறார். இயேசு ஆண்டவர் எல்லைகளுக்கு உள்ள நிற்பவர் அல்ல. அல்லேலூயா. மனிதர்கள் வைத்திருக்கின்ற எல்லைகளை அல்லது எல்லைகள் இயேசுவை கட்டுப்படுத்தாது. அதுதான் முக்கியமானது. The boundaries were made by man. Man-made boundaries did not control our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதனும் உருவாக்கி இருக்கின்ற எல்லைகள் அவரை என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நீ இங்கே தான் இருக்கணும், நீ இஸ்ரேலில் பிறந்தேனா இஸ்ரேலில் தான் இருக்கணும், பெத்லஹேமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் நாசரேத்துக்கும் வருவார், எருசலேமுக்கும் போவார், தீரு சீதோன் பட்டணத்துக்கு போவார், கானான் தேசத்துக்கு போவார், சிரியாவுக்கு போவார், எல்லா இடத்துக்கும் போவார் அவர். நீங்கள் அந்த சுவிசேஷம்
நீ உலகமெங்கும் பரவி இருக்கிறது. மூளை முடுக்கு பட்டி தொட்டி காற்று புகாத இடத்துல எல்லாம் கூட இயேசு ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த சக்தியும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. எந்த சக்தியும் இன்றைக்கு கூட நற்செய்தியை கட்டுப்படுத்த முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, காலை நேரத்தில் அதை தான் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் இயேசுவை அறிவிக்கிறீங்க, ஏன் இயேசுவை பற்றி சொல்றீங்க, அவர் ஃபாரின் காட் அப்படி இப்படின்னு. இந்தியாவில் கூட நிறைய பேர் அது மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு ஆளுகிறவர்கள் கூட இல்லையா, அரசாங்கங்கள் கூட நம்மை எதிர்க்கிறார்கள், மிஷினரிகளை பழி வாங்குகிறார்கள். வடநாட்டிலெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தா மிஷினரிகளுக்கு ஜாமீன் இல்லாத ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. என்ன அநியாயம் பார்த்தீங்களா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய சட்ட திட்டத்தில் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கலாம், யார் எந்த மதத்தினாலும் பின்பற்றலாம், அந்த மதத்தை பற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லி அவர் சட்டம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் நம்ம ஏமாற்றி இந்த சட்டத்தையே மாற்ற பார்க்கின்றார். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. ஆனால் இவர்கள் ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு சொந்தமாக்க நினைத்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இயேசு ஆண்டவரை எந்த ஒரு எல்லையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு அவர் போய்கொண்டே இருக்கார். He is the man of travel. பயணங்களை அதிகமாய் மேற்கொண்ட நபர் இயேசு கிறிஸ்து. அவர் போயினே இருக்கிறார். கலிலேயா கடற்கரையில் வராரு. அங்கே ஒரு காது கேளாதவரை, வாய் பேச முடியாது, வாயை கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறார், ரொம்ப பேசலை. அது யாருக்கும் புரியவும் புரியாது. இன்னைக்கு டெஃப் அண்ட் டம் அப்படின்றதான் சொல்லுவார்கள். இன்னும் நம்முடைய ஐஎல்சியில் டெஃப் அண்ட் டம் பள்ளிகள் 2 பள்ளிகளுக்கு, வேலூர்லேயே ஒன்று இருக்குது, சர்ச்சில் இயங்குது சின்னதாக, ஆம்பூரில் பெரிய பள்ளி ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. அதே போல் எம்ஆர்சி அப்படின்ற ஒரு பள்ளி பேர்னம்பட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் பிளைண்ட் அப்படின்ற ஒரு பள்ளி, பிளைண்ட் ஸ்கூல் வந்து பர்கூரில் இருக்குது, எம்ஆர்சியும் இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் கிருஷ்ணகிரியில் போலியோ ஹோம் ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரி பல பள்ளிகள் நமக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் என்று ஐஎல்சியில் வைத்திருக்கிறார்கள். எதனால் அப்படின்னா, அதாவது இந்த சமூகத்தால் ஓரம் தள்ளப்பட்ட, புறம் தள்ளப்பட்ட, இப்படிப்பட்ட காது அல்லது வாய் பேச முடியாதவங்க, பார்வை அற்றவங்க யாரையும் இந்த சமூகம் தள்ளிவிடக்கூடாது. அப்படி தள்ளிவிட்டவர்களை திருச்சபை தள்ளக்கூடாது. திருச்சபை அவர்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை தர வேண்டும். கிறிஸ்தவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய திருச்சபையிலே ஒரு உறுப்பினராய் பார்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அந்த திருச்சபையில் இன்றைக்கும் அந்த மக்களை மதித்து கொண்டு தான் இருக்கிறோம். யார் அவங்கள வந்தாலும் நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அவங்கள தள்ளக்கூடாது. அப்படிதான் இது ஐஎல்சினுடைய மிக உன்னதமான ஒரு பணியாக நம்ம பார்க்கின்றோம். அப்போது போன இதில் பார்த்தோம், கிரேக்க பெண், அவங்க அந்நிய பெண், ஒரு சிரஃபோனியா அப்படின்ற ஒரு ஊரில், அதாவது சிரியாவையும் பெனிக்காவையும் சேர்ந்தவர்கள், 2 பகுதியிலிருந்து அவங்க வராங்க, 2 பகுதிக்கு அவங்க சொந்தக்காரர். அதே போல் இந்த நபர் வந்து கலிலேயா பகுதியிலிருந்து அவர் வரார் இல்லையா. சிலர் அவரை கொண்டு வந்தார்கள். அப்போ இயேசு அவரை கை வைத்து குணமாக்குமாறு அவர்களை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க, அவரை தனியே அழைத்து போனார், கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து போனார். தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் இல்லையா. பாருங்க, நல்லா கவனிங்க, விரலை அப்படியே காதில் போடுகிறார். அது ஒரு டாக்டிக்ஸ், அதாவது கை வைத்து சுகமாக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. அதனால ஆண்டவர் அவருடைய விரலை காதிலேயும் அவருடைய உமிழ்நீர், இயேசு ஆண்டவருடைய உமிழ்நீர் அந்த சகோதரன், அந்த காது கேளாத சகோதரன் மேலே பட்டது. அது எவ்வளோ புண்ணியம் தெரியுமா. இயேசு ஆண்டவருடைய உமிழ்நீர் நம்ம மேலே படுறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும் இல்லையா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு சிலைகளை வைத்து சிலைகளை அது மேலே பிரதிஷ்டை பண்ணுகிறார்களே இல்லையா. அந்த சிலைகளில் இருந்து வடிகிற தண்ணீரை அவங்க எத்தனையோ மக்கள் அதை வாங்கி தீர்த்தமாய் பருகுகிறார்கள். அது புனித தண்ணீர் என்று நம்ம பார்க்கிறோம். இது நம்முடைய பாரம்பரியம். ஆனால் இயேசு ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற உமிழ்நீர் எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லையா. அந்த உமிழ்நீரை அவருடைய நாக்கில் வைக்கின்றார்
இல்லையா? அவர் உமிழ்நீரால் நாவை தொட்டார், பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுகிறார். அதாவது இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குது ஆண்டவரே, பிதாவை நோக்கி பார்த்து வானத்தை நோக்கி பார். ஏசாமி அடிக்கடி வானத்தை தான் நோக்கி பார்ப்பார். ஏன்னா பிதாவனுடைய அழைப்பை அவர் அதை கொடுக்கிறார். ஆண்டவரே பிதாவே இவருக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் ஜபித்திருப்பார். ஜபித்து சொல்றாரு எப்பத்தா என்று சொல்லுகிறார். எப்பத்தா என்ற அந்த அராமிக் வார்த்தை, அது அரேமிய வார்த்தை, அன்றைக்கு மக்கள் சாதாரணமாய் பேசுகிற வார்த்தை, வழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தை தான் அந்த அராமிக் லாங்குவேஜ். அதில் திறக்கப்படு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. திறக்கப்படு என்ற அர்த்தம். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டு அவிழ்ந்தது, அவர் தெளிவாய் பேசினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, ஏசாண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை அடையாளங்களாக நமக்கு செய்கிறவர். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். இல்லையா? நீ யாருக்கு போய் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு, ஆனா அவங்க போய் சொல்றாங்க. ஆனால் ஆண்டவருடைய டாக்டிஸை, இது ஒரு டாக்டிஸ். எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னா என்ன ஆகும்? அது போய் சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு உடனே அவங்க போய் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. அவர் கட்டளைக்கு நேர்மாறாக அவர் எல்லாருக்கும் போய் அறிவித்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாரு. இவர் யார்பானா? இவர் தான்பா மேசியா. இவர்தான் உலகத்தினுடைய பாவங்களை போக்க வந்தவர், மீட்பர், சர்வ வல்ல தேவன், உலகத்தை படைத்தவர். எந்த எல்லைக்கு செல்வார், யாரை காப்பாற்ற வேண்டும் என்றாலும், யாரை பாதுகாக்க வேண்டும் என்றாலும், யாருக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றாலும் எல்லையை தாண்டி போகிறவர், எல்லையை மீறுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இல்லையா? நம்ம இன்னைக்கு தப்பு பண்றதுக்கு தான் எல்லை மீறுறோம், பாவம் பண்றதுக்கு எல்லையை மீறுகிறோம். இயேசு ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை அடையாளங்களை தம்மை நோக்கி வந்த ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வை தருவதற்காக, சுகம் தருவதற்காக அவர் எல்லையை தாண்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாமும் கூட இயேசு ஆண்டவரின் அன்பை ருசி பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில தேங்கி நிற்காமல் பயணம் செய்கிறவர்களாய் இருந்து அநேக மக்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்கின்ற ஊழியர்களாய், ஆளுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிறைய திறக்கப்படாது இருக்குது, நிறைய என் காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை, வேலை கிடைக்கவில்லை, ஒரு வீடு கட்ட முடியல என்று சொல்லி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கஷ்டப்படலாம், எதுவுமே திறக்காம இருக்கிறது, எல்லா வாயிலும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜபிங்க. ஆண்டவரே, அன்றைக்கு காது கேளாத மனிதனுடைய காதை திறந்தீரே, வாய் பேச முடியாது அவனுக்கு பேச வைத்தீரே, எப்பத்தா என்று சொன்னீரே, எங்களுக்கும் என் வாழ்க்கையில இருக்கிற கதவுகளை திறங்க ஆண்டவர், எப்பத்தா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நமக்காக கல்வாரி சிலுவையில தன் ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்வது லேசான காரியமாய் இருக்குது. எனவே அப்படிப்பட்ட இறை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா ஆசிரியர்களையும் தந்து வழிநடத்தி நம்மை காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமா இந்த விடுமுறை நாளிலே உடைய வார்த்தையை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீரு, சீதோன், தெக்கப்போலி பகுதியில் நீர் ஊழியம் செய்கிற போது எல்லைகளை தாண்டி, ஆண்டவரை எல்லைகளை மீறி மக்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்த தேவன் நீர் என்பதை உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் காது கேளாத மனிதனுக்கு, வாய் பேச முடியாதவருக்கு சுகத்தை தந்தீர். இந்த எங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைய திறக்கப்படாத காரியங்கள் உண்டு, திறக்கப்படாத கதவுகள் உண்டு. என் தேவன் எல்லாவற்றையும் திறக்கும்படியாக நாங்கள் கெஞ்சியம் என்று ஆடுகிற ராஜா, நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா என்று உம்மை ஸ்துதிக்கிற ராஜா. இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தையை பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களையும், தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். இப்படி இந்தியாவை சார்ந்த மக்கள், வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர், வெளிநாட்டு வாழ் மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இஸ்ரேல் பாலஸ்தீன போர், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர வேண்டுமா ஜபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்
சீனா, ரஷ்யா ஆண்டவரை போன நாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய தாய் திருநாடை ஆசீர்வதிங்க. என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய முதலமைச்சர், கவர்னர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற என்னுடைய முதல்வரை ஆசீர்வதிங்க. நிறைய ஆண்டவரே பயணங்களை மேற்கொள்கிறார். பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது எல்லாமே இந்திய தேசத்தில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஆண்டவரை அவர்கள் செய்யும்படியாய், தேசம் வளரும்படியாய் கர்த்தர் கிருபை தார். நேரத்தில் சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, வியாதியாக இருக்கிறவங்க ஆண்டவர் எல்லாருக்கா ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. குறிப்பாக எப்படி ஐஎல்சி சார்ந்த மூத்த விசுவாசிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள், மக்கள், ஆயர்கள், ஆண்டவர் முன்னாள் டீச்சர்ஸ், இந்நாள் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் ஆண்டவர் எல்லாருக்கா ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாக எப்படி நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஜபிக்கிறோம். பலவீனம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தாரும். இந்த நாளில் கூட ஆண்டவரே இதோ தன்னுடைய பிறந்த நாட்களை கண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய டாக்டர் என் கருணாநிதி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே முன்னாள் இந்து மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வராகவும், ஆண்டவரை தற்போதைய வாணியம்படி வாணி கல்வியியல் கல்லூரி முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல சுகத்தை மேலத்தை தாரும். தமிழ் ஆர்வலர், ஆண்டவரே அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று தமிழை வளர்த்தவர். தொடர்ந்து ஐயாவுக்கு நல்ல சுகத்தை மேலத்தை தாரும். அன்பான குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த ஊழியத்தின் சார்பாக ஆண்டவர் நாங்கள் டாக்டர் கருணாநிதி ஐயாவை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதி ராஜம். அதே போல என்னுடைய பெத்லகேம் பகுதியை சார்ந்த திரு கிளமெண்ட் ஐயாவுடைய மகள் சாரா எமிலிக்கா ஜபிக்கிறோம். சென்னையில் ஆண்டவர் சகோதரி பணியாற்றி கொண்டிருக்கிறாள், குடும்பத்தோடு இருக்கிறார். அவங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜபிக்கிறோம் ராஜா. அதே போல் யாரெல்லாம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிறார்களோ எல்லாரையும் தேவன் ஆசீர்வதி. குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக, இப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பமாக இன்வால்வ் ஆகி அந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கிற போது இப்படி கிருபை எங்களோடு கூட தங்கிருக்கிட்டு வழி நடத்துகிறாச்சா. இதை யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ஷேர் பண்ணி பயன்பெறுகிற எல்லா மக்களையும் கர்த்தாவே என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். இந்த நாளில் விடுமுறை நாள், இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதி. குறிப்பாக என்னுடைய ஆண்டவர் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலியமாக ஆம்பூர் கண்கடியா ஆண்டவர் உத்திரன் திருச்சபையில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரையில் ஒரு நாள் வாலிபர் முகாம் நான் எம்மாத்திரம் என்கின்ற தலைப்பில் நடைபெறுகிறது ராஜா. இதோ சென்னையில் இருந்தும் வேலூர்லேருந்தும் பல ஊழியர்கள் வருகிறார்கள். ஆண்டவரை அது சிறப்பாக நடைபெறும். அநேக வாலிபர்கள் இன்றைக்கு உலக பிரகாரமாய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். செல்ஃபோன், உலக பிரகாரமான காரியங்களில் அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த ஆண்டவரே முகாமுக்கு வந்து வார்த்தைகளை கேட்டு துதித்து பாடி விடுதலை பெற்று ஆண்டவரை சாட்சியாக எங்கள் பிள்ளைகள் வாழ ஆம்பூர் பகுதியில், ஆம்பூர் சுற்று வட்டாரத்தில், கிராமங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இங்கே கொண்டு வரப்பட என் தேவன் கிருபை தார். குறிப்பாக இப்படி அன்புக்குரிய ஆண்டவரே ஆயர் அருள் திரு தேவசுந்தரம் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். இதை ஒருங்கிணைத்து செய்கிற அவரோடு ஆண்டவரை கிருபை தங்கிரட்டும். அவரோடு ஆண்டவர் இணைந்து உழைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம். தொடர்ந்து நாளை தினத்தில் உம்முடைய ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு இப்படிய பணிகளை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து அடியார்களாக எங்களை காத்தருளும் வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய அவன் திருப்பெயராலே நாங்கள் இந்த ஜபத்தை கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய அவருடைய ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.